ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். அவ்விதமாக இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால உங்களை மகிழ்ச்சி அடைய, கலிகூற பண்ண, சந்தோஷமடைய பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30-31 வசனங்கள். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். சாதாரணமாக ஆங்கிலத்தில் சொல்லும்போது யூ புட் யுவர் செல்ஃப் இன் அதர் மேன்ஸ் ஷூ என்று சொல்லுவார்கள். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை என்று பார்க்கிறோம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, பாருங்கள், உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மற்ற மனுஷர் செய்கிறதை காட்டில் வித்தியாசமாக தேவனுக்கு பிரியமாக தேவ பிள்ளைகள் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். பாருங்கள், இவ்விதமாக நாம் படிக்கும்போது உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே, பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன விசேஷமான பலன் வரும் என்று கேட்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நாம் நன்மை செய்தால் என்ன பிரயோஜனம்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசனை பண்ணி பாருங்கள். மற்றவர்களை நேசிக்கக்கூடிய, சிநேகிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு உண்டாகும்படி ஆண்டவரிடத்தில் கேட்போம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை, அடுத்தவனை, அந்நிய ஜாதிக்காரனை சுதேசி போல, உங்களை போல, இந்த தேசத்தில் உள்ளவனை போல நீங்கள் எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிடத்திலும் அன்பு கூறுவீர்களாக என்று சொல்லுகிறார். அதற்காக அவர் ஒரு ரீசன் கொடுக்கிறார். என்னவென்றால், நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே. நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்ப காலங்களில் நாம் எப்படி இருந்தோம் அதை தேவ பிள்ளைகள் எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், இந்த அளவுக்கு உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், இந்த அளவுக்கு உங்களை மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் நாம் எப்படி இருந்தோம்? நீங்களும் எகிப்து தேசத்திலே அந்நியர்களாக இருந்தீர்களே என்று சொல்லுகிறார். ஆகவே மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் தேவ ஜனத்துக்கு இந்த நாட்களில் அதிகமாக தேவை என்று பார்க்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசுதாமே சொல்லுகிறார், இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், மற்றவர்களிடத்தில் அதிகமாய் அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், நான் அன்புள்ளவனாய் நடந்து கொள்ள கிருபை தாரும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாளுக்கு நாள் நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஆழமான உபதேசங்களையும் சத்தியங்களையும் படித்து வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லி மனம் போல வாழ்க்கை வாழாதபடிக்கு வேத வசனத்தின்படி வாழ கிருபை தாரும். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே.
இந்த நாட்களிலும் கூட நாங்கள் விசேஷித்த ஒன்றை ஆண்டவருடைய நாமத்தில் செய்ய ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். திவ்ய அன்பினால் நிரப்பும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.